காலேஜ் கரஸ்பாண்டன்ட். நெருக்கடி நிலை காலத்தில் கிருஷ்ணகிரி கோர்ட்டுக்கு போறதுக்கு கையில காசு இல்ல வீரபாண்டி அனுமத்துக்கு. அவன் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் மேனேஜிங். அவன் அரியலூர்ல புல்லட்ல வத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவன் KN நேரு. அவன் A to Z காலேஜ்ங்கிறான். எல்லாம் இருக்கான். என்னடா இது? இங்க உண்டா அதிகார துஷ்பிரயோகம்? உண்டா அத்துமீறல்? உண்டா ஆழ்கடத்தில்? உண்டா அடுத்தவன் நிலத்தை அபகரிக்கிற நிலைமை? உண்டா? எதுவும் கிடையாது. நல்ல நிர்வாகத்தை அம்மா அவர்கள் தருகிறார்கள். இந்த பன்முகத்தன்மை உள்ள இந்த தேசம் ஒரு கரிஷ்மா உள்ள லீடரை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு அவன் தேடுறான். இப்ப அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் பிரதமர்களை வரிசைப்படுத்தி இருக்கான். ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்னு முலாயம் சிங் யாதவ், இன்னொன்று மாயாவதி, நம்முடைய அம்மா. இவங்களெல்லாம் வரிசைப்படுத்தி போட்டிருக்கான். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேசிய கட்சிகள் சுயம் இழந்து விட்டன, தேசிய கட்சிகள் பலம் இழந்து விட்டன, மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டன, இடதுசாரிகள் தோற்றுவிட்டார்கள். மம்தா பானர்ஜி அந்த பட்டியலில் இருக்காங்க. மம்தா பானர்ஜி நல்ல தலைவி அவர்கள், வங்காளத்தின் பெண் புலி. ஆனால் மேற்கு வங்காளத்தை தாண்டி அவர்கள் கொடி எங்கேயும் பறக்கவில்லை. முலாயம் சிங் யாதவ் பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்யக்கூடிய முலாயம் சிங் யாதவ் கருணாநிதியைப் போல வாரிசு அரசியல் நடத்துகிறவர். இந்தி மொழியை தவிர எந்த மொழியும் தெரியாதவர். 30 கோடி முகமுடையாள் என்று பேசப்படுகிற இந்தியாவுக்கு பிரதமராகிற தகுதி அவருக்கு இல்லை. அடுத்து யார்? மாயாவதி. அவளுக்கு சின்னத்தையே சிலையா வைக்கிறார். உத்தரப்பிரதேசம் பூரா அவளுக்கு சில ஒரு பக்கம், சின்னம் சில ஒரு பக்கம், பூரா சிலைதான். கருணாநிதி பிச்சை எடுக்கணும் அவள்கிட்ட. அப்படி அது ஒரு சைஸ். மக்கள் ஏற்கல. நிதிஷ்குமார் நல்ல நிர்வாகி. பீகாரை தாண்டி அவருக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் இந்தியா முழுவதும் பேசப்படுகிற இடத்தில் இருக்கிற பெருமைக்குரிய ஆளுமையுள்ள கருவி. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பல மொழிகளில் பேசவும் அந்த மொழிகளிலே எழுதவும் அதிலே புலமையும் பெற்ற ஒரே பெருமாட்டி எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அம்மா. எத்தனை நாளைக்குத்தான் கேட்டு கேட்டு கிடக்கிறது. இன்னைக்கு கேட்கிற இடத்தில் இல்லை, கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் செஞ்சார்பு கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் அம்மாவை